அண்ணா இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்க போற? வேற என்ன பண்ண சொல்ற மித்ரா? ஆதியும் நீ இங்கேயே இருக்கணும்னு சொன்னா நீங்க 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. என் தங்கச்சியை பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையாண்ணா? நானும் ஆதியை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஆனா அவன் ரொம்ப பிடிவாதமாவே இருக்கான். நீ சொல்லி ஆதி கேட்காம இருப்பாரா? இந்த விஷயத்த மட்டும் அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அதுக்காக கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பணுமா? அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது இருக்கலாம்ல. சரி 3 மாசத்துக்கு வேணா நாங்க இங்க இருக்க ட்ரை பண்றேன். நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணா, நீ கேட்டு நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும். ஆனா ஒரு கண்டிஷன். இங்க பாரு, ஆதிய ஃபோர்ஸ் பண்ணிலாம் என்னால இங்க இருக்க வைக்க முடியாது. அவரே அவர் வாயால இங்க இருக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க முடியும். அவர் நானே இங்க இருக்கேன்னு சொல்ற மாதிரி ஏதாவது ரீசன் வேணுமே. சரி, நான் ஒன்னு சொல்றேன், அது சரியா வருமான்னு பாரு. நம்ம கம்பெனில புதுசா ஒரு பார்ட்டி வேர் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதோட லான்ச்சிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கும் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ என்னால அதை சரியா பண்ண முடியலன்னு சொன்னா ஆதி எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். நான் அதை லான்ச் பண்ணி கொடுத்து ப்ராடக்ட் சேல் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து போங்கன்னு கேட்டு பார்க்கலாமா? சூப்பர் ஐடியாண்ணா, செம்ம வொர்க் அவுட் ஆகும். என்ன ஒர்க் அவுட் ஆகும்? சொல்லு மித்ரா, உன்னதான் கேக்குறேன். அது ஒண்ணு இல்ல, அண்ணா புதுசா ஒரு பார்ட்டி வேர் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாரா? ஓ வாவ், கங்க்ராட்ஸ். அட நீங்க வேற சும்மா இருங்க ஆதி. நானே அதை எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம இன்வெஸ்ட் பண்ணி தொலைச்சிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா கங்க்ராட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. தெரியாம ஏன் இன்வெஸ்ட் பண்ணீங்க? ஆமா, உங்களுக்கு இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மித்ரா சொன்னா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு நினைச்சு நான் வேற இன்வெஸ்ட் பண்ணி தொலைச்சிட்டேன். இப்போ என்னடான்னா நீங்க உடனே அமெரிக்கா போறேன்னு சொல்றீங்க. அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. அப்போ என்னாலதான் இந்த அப்செட்டா? சரி, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? அது இருக்கும், ஒரு 7 to 8 crores இருக்கும். எனக்கு ஒரு 3 மாசம் கூட இருந்து எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் லான்ச் பண்ணி கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஆள் போட்டுப்பேன். ஓகே மித்ரா, ஒரு 3 months தானே, இங்க இருந்து இதை முடிச்சு கொடுத்துட்டே போலாமா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் ஆதி. நிஜமாவா? என்னால நம்பவே முடியல ஆதி. சார், பாரதி கிட்ட சொல்லி அந்த புது செக்ஷன் ஃபைல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார்.